ஸோ பூலிதேவர் பற்றின முக்கியமான குறிப்புகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப யூனிட் 6க்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட பிறப்பு வருடம் இறப்பு வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1755 முதல் 1767 வரை அப்படின்றது. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பூலிதேவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படிப்பட்ட பூலிதேவரை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், எதிர்க்கணும்னு நினைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1755 கம்பெனியின் படையை எடுத்துக்கொண்டு சென்ற யாருன்னு பார்த்தா கர்னல் ஹெரான். அவர் வந்து அவரை வெற்றிகரமா வந்து எதிர்த்தாரான்னு பார்த்தா இல்ல, அவரால் எதிர்க்க முடியவில்லை. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, அவரை வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு மதுரைக்கு திரும்பினார் அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்தார்கள் அப்படின்ற இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததா வந்துட்டு பூலிதேவரை அடக்குவதற்கு அடுத்து யாரை வந்து கம்பெனி நியமனம் செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான். ஸோ இந்த யூசுப் கானோட மறுபெயர்கள் என்னென்னு கேட்பாங்க. மருதநாயகம்னு அவங்கள வந்து அழைப்பாங்க, இன்னொன்று வந்து கான் சாஹிப் அப்படின்னும் வந்து அவங்கள அமைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து கூட்டணிகள், பூலிதேவரோட யாரெல்லாம் கூட்டமைப்பில் சேர்ந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். யார் யாரெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்தாங்கன்றதும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதன்படி பார்க்கும்போது சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி இது எல்லாமே வந்து பூலிதேவருக்கு சப்போர்ட் ஆகும். ஆங்கிலேயருக்கு வந்து ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை வந்து சப்போர்ட்டா இருந்தது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பூலிதேவர் வந்து மைசூரோட ஹைதர் அலி, அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சுக்காரர்கள் 2 பேரிடம் வந்து என்ன பண்றாங்க, உதவியை வந்து நாடுறாரு. ஆனா அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி வந்து மராத்தியர்களோடும் கடுமையான போரில் இருந்தாரு. ஸோ அதனால வந்து அவரால் பூலிதேவருக்கு வந்து உதவ முடியவில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு எதிராக பூலிதேவரை ஆதரித்த பத்தானிய அதிகாரிகள் யார் யாருன்னு கேட்பாங்க. மியானா, முடிமியா மற்றும் நபிகான் கட்டாக் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து காலக்காடு போர், அதுல என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. பூலிதேவர் படைகள் வந்து என்ன பண்றது, மௌஃபூஸ் கானோட படைகளை தோற்கடித்தன அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.